போராளி ஐயா அவர்களே, பலகை இமை பணியில் நேர்மை விவசாயிகளுக்காக போராடும் ஐயா பிஆர்பி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து விவசாய சங்க தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப பாத்தீங்கன்னா தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா 6 குளங்களை பாதுகாப்பதே கிடையாது. மழை இருக்குதுன்னா மழையை அடிச்சு எம்காடுன்னு நொறுக்கான். இப்ப காவிரி ஆறுலாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ஓடி வருதுன்னா அதுதான் மணல் குறைஞ்சுதான். 5 கிலோமீட்டர் உள்ள சுற்றுலா உள்ள மலைகளை இந்த கார்பரேட் கைக்கூலிகள் அடிச்சு நொறுக்கிறான். ஒரு 5 கிலோ மலையை உருவாக்க இந்த தமிழக அரசால் முடியுமா? முடியாது. ஆனால் எங்கெங்கு மலை இருக்கிறதோ பங்களா மழை இல்லை. அதற்காகத்தான் முன்னோர்கள் மலைக்கு மேல சாமியை வைத்து அன்னைக்கு இந்த மாதிரி அரசியல்வாதி வருவான், நம்ம ஊரை காலி பண்ணிடுவான், மலையை காலி பண்ணிடுவான்னு தெரிஞ்சுதான் அந்தந்த ஆஞ்சநேயர் மலையில குண்டூருக்கு மலமெல்லாம் குமரன் இருக்கிற இடம் என்று மலையில உருவாக்குறாங்க. அதையும் மீறி இப்ப நம்மளுடைய தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என் கையில் உள்ளது, கையில் வச்சு ஆடி இருக்க வேண்டியதான். ஒரு சட்டம் ஒழுங்கு ஒன்றும் கொடுக்கல. எந்த பேச்சுக்கும் வர எங்கள் இலக்கை உங்கள் வழக்கை பார்த்து எங்கள் இலக்கை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம். நாங்கள் தமிழக அரசு மற்றும் இந்திய அரசின் விவசாய விரோத போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் ஒரு துளி அளவு மாற்றம் கிடையாது. விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடுவதற்கு வியாபாரிகள் பொதுமக்கள் ஏன் தயங்க வேண்டும்? நாங்கள் விவசாயிகள் யார் என்று நிரூபிக்க கொரோனா என்று ஒரு வைரஸ் சொன்னதா இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு வரிய கொள்ளையடிச்சு வச்சிருக்க மந்திரிகள் அழைச்சு போறோம், பணத்தை எடுத்துக்கிட்டு நகை கடைக்கு போல, துணி கடைக்கு போல, உணவு கிடைக்குமா என்ற கனவோடு விழிஞ்சா சாப்பிடுவோமா செத்துருவோம் பயந்துருந்தீங்களா இல்லையா? எதற்கும் தடை இல்லை. விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் தடை. நம்ம வணங்குற ஈசன் கோயிலை கூட மூடிட்டான், அல்லா கோயிலும் மூடிட்டான். அனைத்து கோயிலும் மூடினாலும் விவசாயம் பண்ணுவதற்கு தடை கிடையாது. விவசாய பொருட்களை எடுத்து செல்ல தடை கிடையாது. நீங்கள் மட்டுமல்ல, அனைவரும் உயிர் வாழ வேண்டும் என்றால் விவசாயிகள் நலமோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அரசு தான் ஆள வேண்டும். சும்மா ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி அனைத்து கட்சிக்காரனும் பச்சை துண்டை போட்டு ஆடிட்டு ஓட்டு கேட்க வந்த பார்த்தாரு. விவசாயிகளை மதிப்பதே கிடையாது. இப்ப கூட்டுறவு வங்கியில் என்ன பண்றான்? லோன் தரான். அதுல வந்து ஒருத்தர் ஜாமீன் போட்டு இன்னொருத்தர் லோன் வாங்குறாங்க. ஒருத்தர் கட்டிட்டா அந்த ஜாமீன் போடுறத கட்டாட்டி 2 பேருக்குமே லோன் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கான், ஒருத்தர் கொலை பண்ணிட்டானா அந்த கொலை பண்றவங்க தான் தண்டனை, அவங்க அப்பா அம்மா கிடையாது.